வெல்கம் பேக் டு மது டெய்லர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் எப்படி 5 ப்ளவுஸ் கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 ப்ளவுஸ் பீஸை இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து என் பக்கமாக இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக மடிச்சிருங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் மட்டும் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் பீஸை எடுத்து அப்படியே நம்ம மடித்து போட்டிருக்க பக்கம் வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் பார்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணும்போது நம்ம கையால் அந்த மேலே இருக்க அந்த துணியை வந்து அழுத்தமாக பிடிச்சிட்டு சிசரை வச்சு கட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து துணி வந்து நகண்டுருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும், இல்லை லூஸ் வரும், ஏதாவது ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ அடுத்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து கரெக்டாக பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். அவசரம் இல்லாமல் கட் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ 5 பீஸ் இருக்குது. இதில் வந்து டீஸ் மார்க் வந்து மற்ற பீஸ்லலாம் இருக்காது. கீழே இருக்க பீஸ்லலாம் நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து சைடு ஜாயின் பண்ணுற இடம், மடித்து தைக்கிற இடம், இந்த இடத்துலலாம் வந்து சிசர் கட் போட்டுக்கலாம். சிசர் வந்து இந்த மாதிரி நம்ம கட்டை விரலால் வந்து புஷ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஏன்னா 5 பீஸ் இருக்கனால கட் பண்ண வராது. பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு போட்டுக்கலாம். அப்படியே மடித்து ஆப்போசிட் சைடில் போட்டு அது அப் அண்ட் டவுன் இருக்குல்லையே, அதனால் வந்து ஒரு லைன் போட்டு அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ 4 பார்ட் இருக்குது, 4 ப்ளவுஸ் இருக்குது இதில். அது மேலே நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ப்ளவுஸ் பீஸை வச்சு இந்த மாதிரி நகன்றாமல் இருக்கிறதுக்காக ஸ்கேலை வச்சுருக்கேன் நான். அந்த ப்ளவுஸ் பீஸை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். நான் வந்து 5 ப்ளவுஸாக தான் கட் பண்ணுவேன். என்னோடய சிசர் வந்து அந்த அளவுக்கு தான் கட் பண்ணோம். கட்டர் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட 10 ப்ளவுஸ் கூட நீங்கள் கட் பண்ணலாம். இந்த மாதிரி டீஸ் மார்க் வர இடத்துலலாம் வந்து சிசர் கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அளவு தெரியும். இப்போ வந்து நான் வந்து உள்ளாழம் சைடு வந்து அட்காட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கீழே மடித்து தைப்பேன் இல்லையா, அதுக்கு வந்து சிசர் கட் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸ் மாதிரி போட்டுப்பேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து வரணும். முன்பக்கம் குழிவாக நம்ம குடஞ்சி வெட்டுவேன் இல்லையா, அதுக்காக நான் வந்து இந்த எக்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும் அப்படின்றதுக்காக. நீங்களும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நமக்கு வந்து மாற்றி தைக்க மாட்டோம் ஸ்லீவை. லெஃப்ட் சைட் ஸ்லீவு, ரைட் சைட் ஸ்லீவுன்னு வந்து மாறாமல் கரெக்டாக தைக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி பீஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதில் இந்த கர்வாக இருக்கு இல்லையா, இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கேல் போட்டு. இந்த பீஸை வந்து நமக்கு வந்து ஆமோல் சைடு வந்து சைட் ஜாயின் பண்ணுறப்போ பத்தலைன்னா நம்ம அதை வந்து ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் ப்ளவுஸ் தான், அதனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நான் வந்து டாட் பிடிக்கிறதுல வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் பிடிப்பேன். இப்போல்லாம் எதுவும் மார்க் பண்ண மாட்டேன். அதனால் அப்படியே அந்த அளவை போட்டு நான் 4 ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். நெக்கு கிட்ட கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், இல்லைன்னா ஷோல்டர் லூஸ் வரும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணுங்கள். குயிக்காகவும் வேலையை முடிக்கணும், அதே டைமில் நம்ம வந்து பர்ஃபெக்டாகவும் முடிக்கணும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மார்பு சுற்றளவு பிடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து சிசர் கட் போட்டுக்கலாம். பட்டி பீஸும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் உள்பக்கம் வந்து ஒரு துணி கொடுத்து தான் தைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் வந்து 5 ப்ளவுஸையும் பிரித்து இந்த மாதிரி போட்டுங்க. ஃபஸ்ட்டு பேக் பீஸ் போட்டுக்குங்க, அப்புறம் ஃப்ரண்ட்டு அந்தந்த கலர் வந்து மேட்ச் பார்த்து கரெக்டாக வச்சுருங்க. இப்போ ஸ்லீவ் போடுறேன். ஸ்லீவ் பீஸு, அடுத்து பட்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து உள்ளே ஒரு துணி பேண்ட் கிளாத் மாதிரி கொடுத்து தான் தைப்பேன். மீதி இருக்க துணியை வந்து அந்த ப்ளவுஸ் பீஸோடு வச்சு இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க.
அப்போ வந்து நம்ம ஊக்பட்டி, கிராஸ் பீஸ்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து சுற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸும் எடுத்தோமா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சோமான்னு இருக்கும். 5 ப்ளவுஸும் கட் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸோடு சேர்த்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.